بسم الله الرحمن الرحيم. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பெண்களை கண்களை போன்று பாதுகாக்கிறது இஸ்லாம். பல நிலைமைகளிலே பெண்களுக்கு மிகச்சிறந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. பெண்ணை தாயாக பார்க்கிறது. என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? இறைவனுக்கு அடுத்தபடியாக உன்னுடைய அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை சொல்கிறார்கள். அம்மாவுக்கு 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 அப்படிங்கிறாங்க. இன்னும் சொன்னாங்க, தாயின் காலடியில் சொர்க்கம் அப்படிங்கிறாங்க. இதை விட ஒரு பெண்ணுக்கு உயர்ந்த அந்தஸ்து என்ன இருக்க முடியும்? நீ எவ்வளவுதான் அமல் செய்தாலும், நல்ல செயல்கள் செய்தாலும், மறுமையிலே உன்னுடைய தாயினுடைய கருத்தை கேட்காமல் இறைவன் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான். அம்மா சொல்லணும், இவன் நல்ல பையன், இவன் நல்ல பொண்ணு அப்படின்னு யாரு சொல்லணும்? பெத்தவங்க சொல்லணும். அதுக்கு மிக முக்கிய அந்தஸ்து இருக்கிறது என்பதனை இஸ்லாம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. எல்லா இடத்திலும் பெண்களுக்கு சமமான அந்தஸ்து கொடுக்கு. உதாரணமா நீங்க பாருங்க, தொழுகை ஆண்களுக்கும் கடமை, பெண்களுக்கும் கடமை. நோன்பு ஆண்களுக்கும் கடமை, பெண்களுக்கும் கடமை. ஹஜ்ஜி ஆண்களும் செய்ய வேண்டும், பெண்களும் செய்ய வேண்டும். ஜக்காத்து ஆண்களும் கொடுக்க வேண்டும், பெண்களும் கொடுக்க வேண்டும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா வழிபாடுகள் சுதந்திரம் மறுக்கப்படுவதில்லை. இல்ல பொம்பளைங்களாம் அங்கே இங்க போகக்கூடாது, அந்த இடத்துக்கு வரக்கூடாது, இந்த இடத்துக்கு வரக்கூடாது, இங்கதான் நீங்க நிக்கணும் அப்படின்லாம் என்ன செய்யல, பெண்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஆண்களுக்கெல்லாம் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதே மாதிரி பெண்களை எதனால் செய்ய முடியுமோ அதுல எல்லாத்திலையும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இறைவன் குர்ஆன்ல 33வது அத்தியாயத்துல 35வது வசனத்துல இப்படி சுட்டி காட்டுகிறான். இன்னல் முஸ்லிமீன் அவல் முஸ்லிமாத்தி அவல் மூமினீன் அவல் மூமினாத்தி அவல் காணித்தீன் அவல் காணித்தாத்தி. இந்த வசனம் பல செய்திகளை இறைவன் கொடுக்கின்றான். அதுல என்ன சொல்றான்னா, முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், இறைவன் மீது நம்பிக்கை உள்ள ஆண்கள், இறைவன் மீது நம்பிக்கை உள்ள பெண்கள், இறைவனுக்கு கட்டுப்பட்ட ஆண்கள், இறைவனுக்கு கட்டுப்பட்ட பெண்கள், இப்படி தொழுகை, சிக்ரு, நோன்பு எல்லாமே இறைவன் பட்டியல் எடுக்கின்றான். எங்கேயுமே வித்தியாசப்படுத்தலை. நாயத்தை நீங்களே பாருங்களேன். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ எல்லா இடத்திலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது மார்க்கம். அது மட்டுமல்ல, மனைவி இடத்திலே வாஷிருஹுன்ன பில் மாரூஃப் என்பதாக அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுறான். நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அது என்ன நல்ல விதமாக நடந்து கொள்ளுனா என்ன அழகான முறையில் விளக்கம் கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனைவியை காயப்படுத்தாதே அப்படிங்கிறான். அடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ நாவால கூட வார்த்தையாலே கொன்னுடுவாங்க சில பேர். ஆக அந்த மாதிரி வார்த்தைகளை, உஷ்ணமான வார்த்தைகளை, அம்பு போன்ற வார்த்தைகளை நீங்கள் மனைவி இடத்திலே பிரயோகிக்க கூடாது என்று மார்க்கம் தடை செய்திருக்கிறது. இன்னும் சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பொது இடத்திலே வைத்து மனைவியை விமர்சிக்காதே அப்படிங்கிறாங்க. இப்போ புது இடத்துல வச்சுன்னா ரோட்ல மால்ல அப்படி அல்ல. வீட்டில் இருக்கிறீங்க, அந்த மனைவியுடைய சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க, அம்மாவோ அண்ணனோ தம்பியோ உறவுகள் வந்திருக்கிறாங்க, அல்லது கணவனுடைய சார்பாக சில பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா, இது பொது இடம். அப்ப அந்த இடத்துல வச்சு உன் மனைவியை நீ விமர்சிக்காத அப்படிங்கிறாங்க. உனக்கு மனைவிக்கு பிரச்சனைன்னா உங்க தனி அறையில உட்காந்து நீங்க என்ன வேணா பேசிக்கங்க, அவங்க என்ன வேணா பேசிக்கிட்டோம். அதை பப்ளிக்கா பொதுவான இடத்துல அவங்க வீட்டுக்காரங்க வந்திருக்கும் போதோ அல்லது உங்க வீட்டுக்காரங்களை வந்திருக்கும் போதோ நீ பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறைவன் சுட்டி காட்டுறான், தாஃபு தஸ்ஃபஹு தக்ஃபிரு, அவங்களை புறக்கணிச்சிடுங்க, அவங்க சொல்றது பெருசா கண்டுக்காதீங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறான். இப்போ மனைவி சில நேரத்தில் டென்ஷனாக இருந்து பேசுவாங்கப்பா, அதெல்லாம் நீ என்ன செய்யாத, பெருசாக எடுத்துக்காத என்பதாக குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, உங்கள் மனைவி இடத்துல உங்களுக்கு பிடிக்காதது இருக்கலாம், அதே நேரத்தில் பிடிச்சது நீங்கள் ரொம்ப விரும்பக்கூடிய சில பண்புகள் இருக்கலாம். அதை மனசில் வச்சுக்கிட்டு இது பிடிக்காததை விட்டுருங்க அப்படிங்கிறார். ஏன்னா எல்லா அம்சமும் ஒரு பெண்ணிடத்துல பொருந்தி வரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது அல்லவா. என்ன இருக்கோ அதை நீங்க வச்சுக்கிட்டு, என்ன இல்லையோ அதை பெருசுப்படுத்தாதீங்க அப்படிங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்வதாக இருந்தால், பெண்களுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் கண்ணியம் கொடுக்கிறதுனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரச்சாரம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அரபு நாட்டிலே பெண் குழந்தைகளை கொலை செய்தார்கள். பொம்பளை புள்ள பிறந்துருச்சுன்னா ஒய்தா புஷ்ர் ஆகதுக்கும் பில் உன்சா அதல்ல வஜஹுகு முஸ்வத்தா என்பதாக குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. பொம்பளை புள்ள பிறந்தாலே அவங்க முகமெல்லாம் கருத்து விடுமா, தொண்டை துக்கத்தால் அடைத்து கொள்ளும் அப்படின்னு இறைவன் அங்கே விமர்சிக்கின்றார். ஆக ஒரு இழிவாக, ஒரு கேவலமாக கருதினார்கள்.
ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா புஷ்ரகத்துக்கும் பில்லுன்சா, பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற நற்செய்தி, குட் நியூஸ் அப்படிங்கிறான். அது பேட் நியூஸ் இல்லப்பா, அது கெட்ட செய்தி இல்லை, அது ஒரு நல்ல செய்தி. எனவே பெண் குழந்தைகளை பாராட்டி சிறப்பான முறையில் வளர்த்தெடுப்பது என்பது சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரிடத்திலேயும் 3 பெண் குழந்தை இருந்து அந்த பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து ஒழுக்கம் கற்றுக் கொடுத்து நல்ல வாழ்க்கையை அமைத்து தருகிறாரோ அவர் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார் அப்படிங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தோழர் கேட்கிறாரு, இறை தூதர் அவர்களே, 2 பொம்பளை பிள்ளை இருந்தா அதே மாதிரி நடந்தா நானும் உங்க கூட இருக்க முடியுமா? ஆமா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பெண்மணி கேட்கிற, ஒரே ஒரு பெண் பிள்ளை இருந்தாலும் கூட அந்த பிள்ளையை சரியான முறையிலே வளர்த்து ஒழுக்கம் கற்றுக் கொடுத்து நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்தால் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ குழந்தைகளுக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறது, அது கூட பெண் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். அது மட்டுமல்ல, பிள்ளைங்க மத்தியில இது ஆணு பெண்ணு அப்படின்னு பேதம் பாராட்டக்கூடாது. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை அப்படிங்கிறோம். அப்படிலாம் இஸ்லாம் சொல்லல. பெண்களுக்கான கண்ணியம் பெண்களுக்கு இருக்கிறது, ஆண்களுக்கான கண்ணியம் ஆண்களுக்கு இருக்கிறது. ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா வந்தா எழுந்து நின்று வரவேற்பாங்களாம். வாமா அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்கார வச்சு நெற்றியிலே முத்தமிட்டு அழகான முறையிலே அவர்களை விசாரிப்பார்கள். ஆக என்னுடைய ஈரக்கொலை அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு மகளாக எப்படி அவங்கள மதிச்சிருக்கிறாங்க என்பதை பாருங்கள். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய செல்வ சீமாட்டிங்க, மிகச்சிறந்த வணிகம் செய்திருக்கிறார்கள், மிகப்பெரிய அளவில் அவங்க வணிகம் செய்திருக்கிறாங்க. அப்ப இஸ்லாம் பெண்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய உரிமை தருகிறது, சேர்த்து வைக்கக்கூடிய உரிமை தருகிறது, தன் விருப்பப்படி செலவிடக்கூடிய உரிமையை தருகிறது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னையே அர்ப்பணிச்சாங்க. நீங்க எவ்வளவு வேணா எடுத்துக்காங்க, எடுத்து கொடுத்தாங்களா இல்லைங்களா? அப்ப இவங்க சம்பாதிக்க போய் தானே கொடுக்க முடிச்சு. அப்ப சம்பாதித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்காங்களா இல்லைங்களா? அன்பு சகோதர சகோதரி, அதே போல பெண்களுக்கும் கல்வி மிக முக்கியம். தலபுல் இல்மி ஃபரிதா அலா குல்லி முஸ்லிம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கல்வி கற்கணுங்க. அது சிறந்த முறையில் கல்வி கற்கணும். அதுல போய் உலக கல்வி மார்க்க கல்வி என்றெல்லாம் பிரிக்க தேவையில்லை. அப்போ எந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு கண்ணியம் கொடுத்திருக்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டும். ஒரு முறை தோழர்களோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி வருகிறார். வந்த உடனே அந்த பேச்சை நிறுத்திட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே எந்திரிக்கிறாங்க. தன்னுடைய தோல்ல கிடந்த துண்டை கீழே விரிச்சு அந்த பெண்மணியை உட்கார வைக்கிறாங்க. அந்த அம்மா உட்கார்ந்தது பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலேயே உட்கார்றாங்க. அவங்க பேசிட்டே இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குறுக்கீடும் இல்லாமல் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவங்க எந்திரிக்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கிறாங்க. அவங்க ஒட்டகத்தை நோக்கி நடக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே போறாங்க. அப்புறம் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து அனுப்புறாங்க. கேட்டாங்க, இந்த பெண்மணி யாரு? வந்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்றாங்க, எந்திரிக்கிறாங்க, நடந்தா பின்னாடியே போடுறாங்க. அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு அன்னை ஹலீமா அப்படிங்கிறாங்க. ஆக அன்பான சகோதர சகோதரி, பெண்களுக்கு இதை விட யாருங்க ஒரு பெரிய கண்ணியத்தை கொடுக்க முடியும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பெண்கள் கேட்கறாங்க, நீங்க பயான் பண்றீங்க, நீங்க மார்க்க சொற்பொழிவாட்டுறீங்க, ஆனா எங்களுக்குன்னு சில பிரச்சனை இருக்குது, எங்களுக்காக ஒரு டைம் ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரத்தில் ஒரு நாள் பெண்களுக்காக ஒதுக்குனாங்க. இன்னும் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. மஸ்ஜித் நபவில பாபுன் நிசா, பெண்கள் வாசல் அப்படின்னு ஒரு கேட்டை போட்டாங்க. அந்த பக்கமா பெண்கள் எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போகலாம். இன்றைக்கும் அந்த பாபு நிசா மஸ்ஜித் நபவியில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களை இஸ்லாம் மிக உயர்வாக கருதுகிறது, தாயாக மிகப்பெரிய அந்தஸ்தை தருகிறது, சகோதரியாக யார் தன்னுடைய சகோதரிக்கு சகோதரியிடத்திலே சிறப்பான முறையில் நடந்து கொள்வார்களோ அவர்களுக்கு இறைவன் மிகப்பெரிய கிருபை செய்வான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே மாதிரி மகளாக மிக கண்ணியம் தருகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய பேத்தி உமாமா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த பேத்தி என்ன பண்ணுவாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வருவாங்களாம். பள்ளிவாசல உட்காந்து தொழுதுகிட்டு இருப்பாங்க. தொழும்போது பேத்தி மேலே இருக்கும். சஜிதா பண்ணும்போது இறக்கி கீழே விடுவாங்க, திருப்பி தொழுவாங்க. அதே மாதிரி குரான் ஓதும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பேத்தியை மடியில் வச்சுக்கிட்டு குரான் ஓதுவாங்க. அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பை, எவ்வளவு பெரிய அந்தஸ்தை இஸ்லாம் தந்திருக்கிறது என்பது எண்ணி பாருங்கள். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு இளைஞர் கேட்கிறார், விபச்சாரம் செய்வதற்கு அனுமதியை தர வேண்டும்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படவில்லை, கொந்தளிக்கவில்லை. அவர் பார்த்து அழகான ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரி, இப்படி கேட்குற, உன்னுடைய அம்மா இன்னொருவரோடு இருக்கக்கூடிய காட்சியை உன்னால் பார்த்தால் ஒத்துக்கொள்ள முடியுமான்னு கேட்குறாங்க. அவர் அப்படியே பதறி போயிடுறாரு. அடுத்து கேட்குறாங்க, உன் மக இன்னொருத்தன் கூட இருப்பதை நீ விரும்புவியா? அவர் கோவப்படுறாரு. உன்னுடைய சகோதரி இன்னொருவனோடு போவதை நீ விரும்பு? இப்படி ஒன்னொன்னா கேட்குறாங்க. கேட்டால் அவர் சொல்றாரு, இறை தூதரவர்களே, அதெல்லாம் நான் விரும்ப மாட்டேங்க. சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு அந்நிய பெண்ணியை போய் நீ விரும்புறியப்பா, அவள் யாருக்காவது தாயா இருப்பா, யாருக்காவது சகோதரியா இருப்பா, யாருக்காவது மகளா இருப்பா, அது எப்படி அந்நிய பெண் இடத்துல நீ தவறான முறையில் உறவு கொள்ளலாம் என்று அந்த இளைஞனை திருத்துகிறார். அதுக்கப்புறம் அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பெண்களை எப்படி பார்க்க வேண்டும் என்பதனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரால். இன்னொன்னு சொல்லி முடிக்கிறேன். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது தன்னுடைய மனைவிடத்துல போய் ஆலோசனை கேட்கிறாங்க. ரொம்ப சோர்ந்து போய் வர்றாங்க. அப்ப மனைவி உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கறாங்க, இறை தூதரவர்களே, என்ன பிரச்சனை, ஏன் ரொம்ப கவலையா இருக்கிறீங்க? அப்ப சொல்றாங்க, இந்த மாதிரி இறை கட்டளைகள் அடிப்படையில் நான் செயல்பட்டேன். ஆனா நான் என்னுடைய தோழர்கள் அதை செயல்படுத்த மறுக்கிறாங்க, ரொம்ப தயங்குறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அப்போ உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இல்லை, அவங்க உங்க மேல உள்ள பாசத்துல, உங்க மேல உள்ள பற்றுல தான் அப்படி இருக்கிறாங்க. பெரிய ஆதங்கம், நீங்க இறைவனுடைய தூதராக இருந்தும் கூட உம்ரா செய்ய முடியலையே அப்படின்ற வேதனையில அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன ஐடியானா, இல்லை, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க இஹ்ராமை எடுத்துருங்க, மொட்டை அடிச்சிருங்க, குர்பானி கொடுத்துருங்க, நீங்க புறப்பட்டுருங்க, உங்க பின்னாடியே சஹாபாக்கள் புறப்பட்டுருவாங்க, தோழர்கள் வந்துருவாங்க. அதே மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுகின்றார்கள், தோழர்கள் அவரை பின்பற்றி செல்லுகின்றார்கள். அப்ப இந்த இடத்துல ஆலோசனை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. ஆக குடும்பம் என்று இருக்கின்ற பொழுது தாய் தந்தையை மிக கண்ணியமாக பார்க்க வேண்டும். குறிப்பாக தாயை மிகச் சிறப்பான முறையில் கவனிக்க வேண்டும். மனைவியிடத்திலே கண்ணியமான முறையில் நடக்க வேண்டும். மனைவியை அடிக்கக்கூடாது அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரொம்ப கண்டிக்கிறாங்க. ஏன்னா பகலெல்லாம் நீ அடிச்சுட்டு இரவுல போய் அவள்கிட்ட போவியா, உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வார்த்தை பிரயோகத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டதை நாம் பார்க்கின்றோம். ஆக பெண்களை மதிக்க வேண்டும், கண்ணியம் கொடுக்க வேண்டும், சிறப்பான அந்தஸ்து கொடுக்க வேண்டும். ஆக இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த நெறிகளை புரிந்து கொண்டு உள்வாங்கிக் கொண்டு நாமும் நடப்போமா? இறைவன் கிருபை புரிவானாக.